வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு தமிழில் இயல் 1 இருக்கிற இலக்கணம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் 3 பாட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சார்பெழுத்து அதோட வகைகள் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது அளபடை கொடுத்துருக்காங்க. மூணாவது வந்துட்டு மூவகை மொழிகள் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா சார்பெழுத்தும் அளபடையோட வகைகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சார்பெழுத்து அப்படின்னு பார்த்தோன்னா என்னென்னா, எழுத்து வந்து முதல் எழுத்து சார்பெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு 2 வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முதல் எழுத்துன்னா வந்துட்டு நமக்கு தெரியும், உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தது தான் வந்துட்டு முதல் எழுத்து. மொத்தம் 30ன்னு தெரியும். உயிரெழுத்து வந்து 12, மெய்யெழுத்து 18 ஆகிய 30 எழுத்தும் சேர்ந்தது தான் முதல் எழுத்து. இந்த முதல் எழுத்துக்களோட துணை இல்லாமல் வந்து இந்த சார்பெழுத்துக்களால் இயங்க முடியாது. அந்த உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் சார்ந்து வர்றதுனால தான் நம்ம வந்து இந்த எழுத்துக்களை வந்து நம்ம சார்பெழுத்துன்னு சொல்கிறோம். சார்பெழுத்து மொத்தம் எத்தனை வகைப்படும்னு பார்த்தீங்கன்னா 10 வகைப்படும். அந்த வகைகள் என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து உயிர்மை, ஆயுதம், உயிரெல்லப்படை, ஒற்றெல்லப்படை, குற்றியல் இகரம், குற்றியல் உகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் ஆகிய 10 தான் வந்து சார்பெழுத்தோட வகைகள். இப்போ அளபடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளபடை வந்து 2 வகைப்படும்னு சொல்லியிருக்காங்க. அளபடை அப்படின்னா என்னென்னா, நீண்டு ஒலித்தல் அப்படின்னு பொருள்படுறது தான் வந்து அளபடை. அளபடையில் வந்து 2 வகை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உயிரெல்லப்படை, இன்னொன்று ஒற்றெல்லப்படை. உயிரெல்லப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரெழுத்து வந்து அதுக்குரிய மாத்திரை அளவுலேருந்து நீண்டு ஒலிக்கிறது இல்லை அளபெடுக்கிறது தான் என்ன சொல்கிறாங்கன்னா உயிரெல்லப்படைன்னு சொல்கிறாங்க. ஒற்றெல்லப்படைனா ஒற்றெழுத்து வந்து அளபெடுக்கிறது, அதாவது நீண்டு ஒலிக்கிறது தான் வந்து ஒற்றெல்லப்படைன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா உயிரெல்லப்படையில் 3 வகை இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, செய்யுளிசை அளபடை. செய்யுளிசை அளபடை ஃபஸ்ட் ஒன்று வந்து செய்யுளிசை அளபடை. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, இசைநிறை அளபடை. இது வந்து கேட்டிருக்காங்க எக்ஸாமில். செய்யுளிசை அளபடை வந்து இவ்வாறும் அழைக்கப்படும் அப்படின்னா இசைநிறை அளபடை. ரெண்டாவது வந்துட்டு இன்னிசை அளபடை. மூன்றாவது வந்து சொல்லிசை அளபடை. இப்போ செய்யுளிசை அளபடை எடுத்துக்காட்டு வந்து ஓதல். எப்பயும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னிசை அளபடையில் வந்துட்டு வரும், அப்புறம் வரும். செய்யுளிசை அளபடையில் வந்து ஆ ஓ வரும். சொல்லிசை அளபடையில் வந்து ஈ வரும். ஈ வந்து ஒரு குரலில் கொடுத்து ஈ லாஸ்ட்டாக கொடுத்துருந்தாலே அது வந்து சொல்லிசை அளபடை. இன்னிசை அளபடைனா கெடுப்பதுவும் எடுப்பதுவும் அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து இன்னிசை அளபடை. செய்யுளிசை அளபடைனா ஆவும் ஓவும் வந்துச்சுன்னா அது செய்யுளிசை அளபடை. அப்புறம் உயிரெல்லப்படை வரும் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரெல்லப்படை வந்து சொல்லுக்கு முதல்ல வரும். அதுதான் வந்துட்டு என்னென்னா ஓதல். முதல்ல ஃபஸ்ட்டு ஓக்கு அப்புறம் ஓ வந்து அளவெடுத்திருக்கு, அதனால அது வந்து ஃபஸ்ட்டு இருக்குது ஓதல். இடையில் வரும் அப்படின்னா கெடுப்பதுவும். ஊ வந்து சென்டரில் வந்திருக்கு, அது இடையில் வரும். இறுதியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈ வந்து லாஸ்ட்டாக வந்திருக்கு, அதுதான் இறுதியில் வரும். முரணசை ஈ அதான் எடுத்துக்காட்டு. இப்போ உயிரெல்லப்படை வந்து சொல்லுக்கு முதலிலும் வரும், இடையிலும் வரும், இறுதியிலும் வரும். லாஸ்ட்டு ஒற்றெல்லப்படை பார்ப்போம். ஒற்றெல்லப்படை வந்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லுக்கு முதல்ல வந்துட்டு வராது ஒற்றெல்லப்படை. சொல்லுக்கு இடையிலையும் இறுதியிலும் வரும். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இலங்கு, மடங்கு. அவ்வளோதான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மைண்டு மேப் மாதிரி நான் இந்த இலக்கணம் வந்து போட்டுட்டு வந்திருக்கேன். அடுத்த வீடியோவில் வந்து மூவகை மொழிகள் பார்க்கலாம். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி.